ஒவ்வொரு மந்த் பீரியட்ஸ் உண்டாகும் போது ரெகுலரா நம்ம செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடியாத அளவுக்கு அடிவயிறு முதுகு வலி உண்டாகிறத நம்ம டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம். இதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஐ எம் டாக்டர் பூங்குழலி, சித்தா பிசிஷியன். பீரியட்ஸ் டைம்ல யூட்ரஸோட எண்டோமெட்ரியம் லைனிங் ஷெட் ஆகிறதுக்காக கருப்பையோட தசைகள் அதிகமா சுருங்கி விரியும். இதனால வலி உண்டாகும். இது ஒரு சிலருக்கு தாங்கிக்க கூடிய அளவுல இருக்கும், சிலருக்கு ரொம்ப சிவியரா இருக்கும். சித்தர் ராமதேவர் அவரோட டெக்ஸ்ட்ல ரதி தனக்கு வாயுவது சேர்ந்தால் சூதமலர் மிக வாடி போமே அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது பெண்களோட யூட்ரஸ்ல அதிகமான வாயு சேரும் போது பீரியட்ஸ் டைம்ல அதிகமான பெயின் உண்டாகிறது, இல்ல பீரியட்ஸ் வராம இருக்கிறது, அந்த மாதிரியான சிம்டம்ஸ் உண்டாகும்னு சொல்லியிருக்கார். ஸோ விமன் அதிகமான கிழங்கு வகைகள், குக்கர் சாதம், ஆயிலி அண்ட் ஸ்பைசி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது அவங்களோட யூட்ரஸோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர்ல நிலவகை பவுடர் 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரணும். அது கூடவே கேஸ்டர் ஆயில் லோவர் அப்டமன்ல ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரலாம். இதனால பீரியட்ஸ் பெயின் நமக்கு குறையும். அது மட்டும் இல்லாம வாதமும் ஸ்டேபிள் ஆகும். யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டு ஆர் எண்டோமெட்ரியோசிஸ் பிரச்சனை இருந்தாலுமே மென்ஸ்ட்ரல் பெயின் உண்டாகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாளாக பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் 1 or 2 months சித்தா மெடிசின்ஸ் எடுக்கிறது மூலமாகவே நம்ம சரி பண்ண முடியும்.